ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி த்ரூ ஷார்ட் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைப் முடிச்சுட்டு டிஎன்பிசி படிக்கலாமா, இல்லை டைப் படிச்சுக்கிட்டே டிஎன்பிசி படிக்கலாமா, இல்லை டைப்பும் ஷார்ட் ஹேண்டும் முடிச்சுட்டு போத் இயர் முடிச்சுட்டு நம்ம டிஎன்பிசி படிக்கலாமா, இல்லை ரெண்டுமே இல்லாமல் டிஎன்பிசி மட்டும் படிச்சுட்டு போயிடலாமா அப்படின்னு கடைசியில் நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைப்பும் ஷார்ட் ஹேண்டும் எப்படி முடிக்கலாம் அப்படின்னு பார்த்துருவோம். டைப் மட்டும் தனியாக முடிச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஷார்ட் ஹேண்டுக்கு தனியாக எப்படி 3 இயர்ஸ் இல்லாட்டி 4 வருஷத்துக்குள்ளே எப்படி கவர் பண்ணலாம், காலேஜ் போய்ட்டு எப்படி படிக்கலாம்னு சொல்கிறேன். இல்லை, நான் எதுவுமே முடிக்கல, இனிமேல் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் இப்போ தான் 9th படிக்கிறேன், இல்லாட்டி இப்போ தான் 11th படிக்கிறேன், இப்போ தான் காலேஜ் சேர்ந்துருக்கேன், இல்லை இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கிங்க. மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. அது ஃபஸ்ட்டு மெத்தட் நார்மல் மெத்தடு, செகண்ட் மாட்ரேட் லெவலு, தேர்டு ஹார்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நார்மலாக படிக்கணும்னா 2 வருஷம் ஆகும். அதாவது தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே 6 மாதம். இப்போ தமிழ் ஜூனியர் 6 மாதம், தமிழ் ஹையர் 6 மாதம், இங்கிலீஷ் ஜூனியர் 6 மாதம், இங்கிலீஷ் ஹையர் மொத்தமாக 2 வருஷம் ஆகும். அதாவது நார்மலாக காலேஜ் போய்ட்டு இல்லாட்டி காலேஜ் முடிச்சுட்டு அந்த மாதிரி டைப்பிங் மட்டும் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சி படித்தா 2 வருஷம் ஆகும் சாலிடாக. இப்போ எல்லாமே நார்மல் மெத்தட் தான் சொல்லிட்டு இருக்கேன். இது 2 வருஷம் ஆகும். இதுதான் நார்மலாக நடக்கிறத சொல்கிறேன். அடுத்து ஷார்ட் ஹேண்ட் அதே மாதிரி ஃபஸ்ட்டு சேர்ந்தோடனே இங்கிலீஷ் ஜூனியர் எக்ஸாம் போயிட முடியாது. ஃபஸ்ட்டு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் லெசன் முடிப்பீங்க. அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் ஜூனியர், இங்கிலீஷ் இன்டர், இங்கிலீஷ் ஹையர் எக்ஸாம் போவீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் தமிழ் ஜூனியர், தமிழ் சீனியர் எக்ஸாம் போவீங்க. ஸோ ஷார்ட் ஹேண்டில் இங்கிலீஷ் லெசன் முடிக்க 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகும். ஸோ இதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கிலீஷ் ஜூனியர் ஒரு 6 மாதம், அப்புறம் இங்கிலீஷ் இன்டருக்கு ஒரு 6 மாதம், இங்கிலீஷ் ஹையருக்கு ஒரு 6 மாதம். இதுக்கு முன்னாடி 2024 வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, இங்கிலீஷ் ஜூனியர்லேருந்து டேரெக்டாக இங்கிலீஷ் ஹையர் போயிடலாம். ஸோ இந்த 6 மாதம் நமக்கு சேவ் ஆகும். ஆனால் இப்போ எல்லாமே மஸ்ட்னு சொல்லிட்டாங்க. இங்கிலீஷ் ஜூனியர் முடிச்சுட்டு தான் இங்கிலீஷ் இன்டர் முடிக்கணும், இங்கிலீஷ் இன்டர் முடிச்சுட்டு தான் இங்கிலீஷ் ஹையர் முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, தமிழ் லெசனை முடிச்சுட்டு டேரெக்டாக தமிழ் சீனியர் போயிடுவோம். ஸோ இதில் நமக்கு ஒரு வருஷம் நமக்கு சாலிடாக சேவ் ஆகும். ஆனால் இப்போ நார்மலாகவே எப்படி ஷார்ட் ஹேண்ட் முடிக்கிற மாதிரி இருக்குன்னா, இப்போ இங்கிலீஷ் ஜூனியர், இங்கிலீஷ் இன்டர், இங்கிலீஷ் ஹையர் இதுக்கே 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அதே மாதிரி தமிழ் ஜூனியர், தமிழ் சீனியர். ஸோ இதுலேயே இங்கே 1 வருஷம், இங்கே 2 வருஷம், 2.5 வருஷம் ஆயிடுச்சு. இது இல்லாமல் நமக்கு 6 மாதமா இல்லை 1 வருஷமானு தெரில லெசன் முடிக்கிறதுக்கு. ஸோ சாலிடாக இதுலேயே 3.5 இயர்ஸ் போயிடும். ஸோ நார்மலாக படிக்கணும்னா சொல்கிறேன். ஸோ மாட்ரேட் லெவல்லாம் எப்படி படிக்கணும், ஹார்ட் லெவல்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஸோ இதான் நார்மல் மெத்தட். இந்த நார்மல் மெத்தட் யாருக்கு சூட் ஆகும்னா, இப்போ தான் 9th படிக்கிறாங்க, கொஞ்சம் ஸ்டடீஸில் வீக்காக இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு மட்டும் இது யூஸ் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு ஐக்யூ நிறையா இருந்துச்சுன்னா அவங்க இதனால் படிக்கவே தேவையில்லை. இது எதுவுமே படிக்காமல் டேரெக்டாக குரூப் 2, குரூப் 1 இல்லாட்டி யூபிஎஸ்சி 9th படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ யூபிஎஸ்சி குரூப் 1க்கு என்ன ஆப்ஷனல் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் டிகிரி செலக்ட் பண்ணிட்டு படிச்சுட்டே இருந்தாங்கன்னா, ஏன்னா ஆஃப் டே தான் இருக்கும், ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாமே ஆஃப் டே தான் இருக்கும். அதனால் மீதி ஆஃப் டேயில் யூபிஎஸ்சிக்கும் குரூப் 1 இல்லாட்டி குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடலாம். நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், அந்த மாதிரி கொஞ்சம் நான் வீக்காக இருக்கேன் அப்படின்றவங்க, அதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்க எல்லாமே வீக்குன்னு சொல்ல வரல, ஸ்போர்ட்ஸ் நான் மேஜராக பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அதனால் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதனால நான் இதையும் சைடில் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இது யூஸ் ஆகும். யாருக்கு யூஸ் ஆகும்னா, ஸோ என்னால் ரொம்ப அதிக மார்க்லாம் வாங்க முடியாது. நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ரொம்ப 6 மந்த் அந்த டைமுக்குள்ளேயே நான் 200க்கு 180 கட் ஆஃப் அப்படின்னா எடுக்க முடியாது. ஸோ நான் ஸ்கூல் படிக்கிறப்ப இல்லை காலேஜ் படிக்கிறப்ப இதெல்லாம் நான் லைட்டாக முடிச்சு வச்சிடுறேன். முடிச்சதுக்கப்புறம் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் போகணும் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு இந்த பிளான் சூட் ஆகும். ஸோ அவங்கவுங்க எபிலிட்டி அவங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் மோடா இல்லாட்டி மாட்ரேட் மோடா இல்லாட்டி ஹார்ட் மோடா நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நான் இன்னும் நார்மல் மோட தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 9th 10th படிக்கிறப்ப இங்கிலீஷ் தமிழ் டைப்பிங் முடிச்சிடலாம், 2 வருஷம் ஆகும். அப்புறம் 11th 12th படிக்கிறப்ப இங்கிலீஷ் லெசன் சேர்ந்துடணும். அதாவது ஷார்ட் ஹேண்டு இங்கிலீஷ் லெசன் சேர்ந்துட்டாங்கன்னா இதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும், இல்லாட்டி 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் கூட ஆகும். 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகும் லெசன் முடிக்க. ஏன்னா 11th 12th தான் படிக்கிறனால 1 வருஷம் கூட ஆகும் இங்கிலீஷ் லெசன் முடிக்கிறதுக்கு. நல்லா தெளிவாக முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த 1 வருஷத்தில் இங்கிலீஷ் ஜூனியர் முடிச்சிடுவாங்க. இங்கிலீஷ் ஜூனியர் முடிச்சதுக்கப்புறம் ஸோ இங்கிலீஷ் லெசன் ப்ளஸ் இங்கிலீஷ் ஜூனியர் முடிக்கவே 2 வருஷம் ஆயிரும். ஸோ டோட்டலாக 4 வருஷம் ஆயிரும். அவங்க 9th 12th முடிக்கிறதுக்குள்ளே இந்த இதை முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் ஆர்ட்ஸ் சேர்றாங்கன்னா 3 வருஷம், இன்ஜினியரிங் சேர்றாங்க 4 வருஷம் இருக்கும். ஸோ ஆல்ரெடி 12th டைப்பிங் முடிச்சிருப்பாங்க. ஷார்ட் ஹேண்டில் இங்கிலீஷ் ஜூனியர் முடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இன்ட்ரு 6 மாதம், இங்கிலீஷ் ஹையர் 6 மாதம். அதுக்கப்புறம் அதை முடிச்சதுக்கப்புறம்
தமிழ் ஜூனியர், தமிழ் சீனியர். ஸோ வந்து இது வந்து 2 வருஷம். இப்போ இது 2 வருஷம் முடிச்சது இல்லாமல் நமக்கு 1 வருஷம் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 1 வருஷம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணிடலாம். ஸோ வந்து இதெல்லாம் முடிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து எத்தனை வயசு இருக்குன்னா 21லேருந்து 22 வயசுக்குள்ளேயே நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து போயிடலாம். ஸோ இது வந்து ஆர்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு இது நான் சொல்கிறேன். அடுத்து வந்து இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு அதே மாதிரி இங்கே பேலன்ஸ் 1 இயர் இருக்குன்னா இவங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து 2 இயர் இருக்கும். ஸோ வந்து பேலன்ஸ் 2 இயரும் வந்து அவங்க இன்ஜினியரிங்கில் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்கன்னா அதுலேயும் போகலாம். இல்லாட்டி எம்என்சி கம்பெனிஸில் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லாட்டி 2 வருஷம் டிஎன்பிசிக்கு வந்து நல்லா எஃபோர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா 21லேருந்து 22 வயசுக்குள்ளேயே வந்து ஜாப் வந்து ப்ளேஸ் ஆகிடலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்னா வேலைக்கு போயிட்டே வந்து இன்னொரு 1 வருஷம் அந்த 2 வருஷம் வந்து குரூப் 2 அதுக்கு வந்து படித்தாங்கன்னா அதுக்கு வந்து குரூப் 2 கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 24 வயசில் வந்து குரூப் 2 ஆஃபீஸராக ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் வந்து படிச்சிட்டோன்னா குரூப் 1 சிலபஸை வச்சு நம்ம வந்து எங்கேயாவது கிளாஸ் சேர்ந்து அந்த மாதிரி ஆன்லைனில் இல்லாட்டி ஃபிசிக்கலாக போய் நேரில் படித்தாங்கன்னா 26 வயசுக்குள்ளே அவங்க வந்து குரூப் 1 வந்து கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி வந்து போகிறாங்களா இல்லையாங்கிறது வந்து அவங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் வந்து நார்மல் மெத்தட். இதெல்லாம் வந்து நார்மலாக படிக்கிறதுனா இப்போ எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னா 2, 3, 4, 5, 6 வருஷம் ஆகும். ஸோ வந்து இப்போ ஆர்ட்ஸ் படிக்கிறீங்கன்னா செகண்ட் இயர்லேயே நீங்கள் வந்து இந்த போத் ஹையர் வந்து முடிச்சிடுவீங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் 1 இயர் தான் இருக்கும் உங்கள் ஃபைனல் இயர் இருக்கும். ஃபைனல் இயரும் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டிங்கன்னா அந்த அடுத்த வருஷம் வர டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணிங்கன்னா காலேஜ் முடிச்ச கையோடு நீங்கள் வந்து ஜாபில் போயிடலாம் 21லேருந்து 22 வயசு வரைக்கும். ஸோ வந்து இது வந்து நார்மலாக வந்து போகிற மெத்தட் வந்து இது ரொம்ப டெட் ஸ்லோவாக போகிற மெத்தட் இது. ஸோ வந்து அடுத்து வந்து மாட்ரேட் வந்து எப்படின்னு சொல்கிறேன். இது வந்து எப்படின்னா இப்போ வந்து காலேஜ் முடிச்சிட்டேன், ஆனால் எனக்கு இப்போ தான் வந்து டைப்பிங் ஷார்ட் ஹேண்ட்னா முடித்தா இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, இவ்வளோ தான் கட் ஆஃப் வந்து குறையும் அப்படின்னு எனக்கு வந்து இப்போ தான் தெரியுது அப்படின்றவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இவங்க வந்து 2 வருஷம் படிக்கிறத நீங்கள் வந்து 1 வருஷத்துலேயே முடிக்கணும். எப்படி 1 வருஷத்துலேயே முடிக்க முடியும்னா 6 மாதம் இருக்கும். 6 மாதமாக 1 வருஷம். இதில் வந்து தமிழ் லோயர், இங்கிலீஷ் லோயர் ரெண்டுமே நீங்கள் வந்து ஒரே நாளில் வந்து கிளாஸ் சேரணும். அதாவது காலைல 8 to 10, அதாவது 1 மணி நேரம் போகலாம். இல்லாட்டி காலைல 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் அப்படி நீங்கள் போனீங்கன்னா 1 வருஷத்துலேயே வந்து நீங்கள் வந்து டைப்பிங் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த 1 வருஷம் டைப்பிங் முடிக்கிறதுலையே ஃபஸ்ட்டு 6 மாதம் விட்டுட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு 6 மாதம் வந்து தமிழ், இங்கிலீஷ் வந்து 2 ஃபிங்கரிங்குமே வந்து ரொம்ப வந்து கன்ஃபியூஸாக இருக்கணும். அவங்களுக்கு தான் வந்து இந்த மாடரேட் லெவலு. ஸோ வந்து அடுத்த 6 மாதம் இருக்கும்ல, அதாவது தமிழ் லோயர், இங்கிலீஷ் லோயர் ரெண்டுமே நீங்கள் முடிச்சிருப்பீங்க அந்த 6 மாதத்தில். அடுத்து வந்து இங்கிலீஷ் ஹையரும் தமிழ் ஹையரும் படிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் லெசன்ஸ் வந்து நீங்கள் சேர்ந்துட்டே இந்த 6 மாதத்துலேயே நீங்கள் வந்து இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டோட லெசன் முடிச்சிடுவீங்க. ஸோ டைப்பிங் 1 வருஷம் நீங்கள் முடிக்கிறப்பவே இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டோட லெசனையும் முடிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் அடுத்த 1.5 வருஷத்தில் நீங்கள் வந்து இங்கிலீஷ் ஜூனியர், அப்புறம் இங்கிலீஷ் இன்டர், இங்கிலீஷ் ஹையர் முடிச்சிடலாம். ஸோ வந்து இதுக்கு வந்து 2.5 வருஷம் ஆயிருக்கு எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு. அது இல்லாமல் இன்னொரு 1 வருஷம் நீங்கள் முடிச்சிங்கன்னா தமிழுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் 1 வருஷம் நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா இந்த 2.5 வருஷம் நீங்கள் படிக்கிறப்பவே இப்போ வந்து 1 வருஷம் வந்து நீங்கள் படிச்சிட்டீங்க. அதாவது டைப்பிங் ப்ளஸ் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டு லெசன்ஸ் வந்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து இங்கிலீஷ் ஜூனியர் முடிச்சிட்டீங்க. இங்கிலீஷ் இன்டர் முடித்தோடனே இங்கிலீஷ் ஹையர் படிப்பீங்க. இந்த இங்கிலீஷ் ஹையர் படிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா நீங்கள் தமிழ் லெசன் பேட்ச் சேர்ந்துடணும். இந்த தமிழ் லெசன் வந்து இங்கிலீஷ் ஹையர் அப்போ நீங்கள் சேரலைன்னா உங்களுக்கு வந்து 2 வருஷம் ஆகும் தமிழ் லெசனோட சேர்த்து. இப்போ நீங்கள் தமிழ் லெசனை வந்து இங்கிலீஷ் ஹையர் படிக்கிறப்பவே நீங்கள் வந்து சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 மாதம் மிச்சமாகும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் 1.5 வருஷத்தில் நீங்கள் வந்து கவர் பண்ண முடியும். இந்த இங்கிலீஷ் ஜூனியர், இங்கிலீஷ் இன்டர், இங்கிலீஷ் ஹையர், அதுக்கப்புறம் தமிழ் லெசனும் கவர் பண்ணுறதுனால 1.5 வருஷத்துலேயே நீங்கள் வந்து முடிச்சிடலாம். இது முடிச்சதுக்கப்புறம் 1 வருஷம் தான் இருக்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து 3.5 வருஷத்தில் வந்து நீங்கள் வந்து டைப்பிங் ப்ளஸ் ஷார்ட் ஹேண்ட் வந்து போத் ஹையர் முடிச்சிடலாம். ஸோ வந்து 6 வருஷம் எங்கே இருக்குது, 3.5 வருஷம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இது வந்து கொஞ்சம் வந்து கடினமாக உழைச்சா போதும். இப்போ எனக்கு வந்து ரொம்ப டைமே இல்லை, எங்கள் வீட்டில் வந்து நான் வேலைக்கு போயிட்டே படிக்கிறேன் அந்த மாதிரினா இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் வந்து டைம் நிறையா இருக்குது, ஆனால் நான் வந்து சீக்கிரம் முடிக்கணுன்ற வெறி இருக்குது, சீக்கிரம் முடிக்கணும் அப்போ தான் வந்து அடுத்த டிஎன்பிஎஸ்சியில் வந்து வேலைக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இதான் லாஸ்ட்டு. இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஆனால் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 3 வருஷத்தில் நீங்கள் வந்து முடிச்சிடலாம். இப்போ வந்து மாடரேட் லெவல் வந்து என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு 6 மாதம் வந்து என்ன பண்ணணும்னா ஒன்லி வந்து இங்கிலீஷ் லோயர், தமிழ் லோயர் மட்டும் அடிப்பீங்க. இந்த ஹார்ட் லெவல் வந்து என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த 6 மாதம் நீங்கள் அடிக்கிறப்பவே 1 மணி நேரம் தமிழ் அடிப்பீங்க, 1 மணி நேரம் இங்கிலீஷ் அடிப்பீங்க. இது இல்லாமல் ஒரு 1/2 மணி நேரம் தினைக்கும் இங்கிலீஷ் லெசனுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ வந்து இந்த 1 வருஷத்தில் நீங்கள் எப்படி முடிப்பீங்கன்னா இங்கிலீஷ் ஜூனியர் டைப்பிங் முடிச்சிடுவீங்க, தமிழ் ஜூனியர் டைப்பிங் முடிச்சிடுவீங்க,
அது இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் வந்து என்ன பண்ணணும்னா தமிழ் ஜூனியர் இங்கிலீஷ் ஜூனியர் படிக்கிறப்பவே இந்த ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் வந்து இங்கிலீஷ் லெசனை முடிச்சிடணும். இங்கிலீஷ் லெசன் முடிச்சுட்டு அடுத்த 6 மாதத்தில் என்ன பண்ணணும்னா இங்கிலீஷ் ஜூனியர் வந்து முடிச்சிடணும். ஸோ வந்து இப்படி முடிச்சிட்டிங்கன்னா இந்த டைப்பிங்கும் முடிச்சிடுவீங்க, இங்கிலீஷ் ஜூனியர் வரைக்கும் ஒரு வருஷத்துலேயே நீங்கள் முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் இது வந்து ஒரு வருஷத்துலேயே நீங்கள் வந்து ரொம்ப மெனக்கெடணும். ரொம்ப மெனக்கெட்டு ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம், அதாவது டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் ஸ்பெண்ட் ஆகும். ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் வந்து கிளாஸில் எடுக்கிறப்போ ஒரு 1/2 மணி நேரம் தான் ஸ்பெண்ட் ஆகும். ஆனால் நீங்கள் வீட்டில் இது இல்லாமல் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 மணி நேரம் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது, நான் வந்து 3 வருஷத்தில் எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னா இந்த இந்த ஹார்ட் மோடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து ஒரு வருஷத்துலேயே நீங்கள் வந்து இங்கிலீஷ் ஜூனியர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இவ்வளோ கிளாஸையும் நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் முடிச்சிடலாம். ஸோ இந்த ஒரு வருஷம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கிலீஷ் இன்டர் முடிக்கணும். இங்கிலீஷ் இன்டர் முடிச்சோட என்ன பண்ணணும், இங்கிலீஷ் ஹையர் படிப்பீங்க. இந்த இங்கிலீஷ் ஹையர் படிக்கிறப்பவே நான் ஆல்ரெடி அந்த மாடரேட்டில் சொன்ன மாதிரியே தான், இங்கிலீஷ் ஹையர் படிக்கிறப்ப சேர்ந்துட்டிங்கன்னா தமிழ் லெசனும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ வந்து இதில் ஒரு 6 மாதம் வந்து மிச்சமாகும். ஸோ வந்து இந்த ஒரே 6 மாதத்தில் முடிச்சதுனால அடுத்த ஒரு வருஷத்தில் வந்து நீங்கள் வந்து தமிழ் ஜூனியரும் தமிழ் ஹையரும் முடிச்சிடலாம். ஸோ வந்து மொத்தமாகவே 3 வருஷத்தில் நீங்கள் வந்து போத் ஹையரும் முடிச்சிடலாம், டைப்பிங்லேயும் ஷார்ட் ஹேண்ட்லேயும். ஸோ வந்து இந்த லெவல் வந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், ரொம்ப உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தயாராக இருக்கிறவங்க இந்த இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா 3 வருஷத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் 6 வருஷம் இந்த மாதிரி இப்போ நார்மலாக படிக்கணும்னு வச்சிங்களேன், உங்களுக்கு 6 வருஷம் ஆகும். இப்போ நீங்கள் இது வந்து நீங்கள் 3 வருஷத்துலேயே முடிச்சிங்கன்னா இப்போ மீதி வந்து உங்களுக்கு 3.5 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்குது, இல்லை 3 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு வச்சிங்களேன். 6 வருஷம்னா 3 வருஷத்துலேயே நீங்கள் முடிச்சிட்டிங்க. இப்போ இன்னும் 3 வருஷம் உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து டைம் வந்து சேவ் ஆகும். அது இல்லாமல் இந்த 3 வருஷம் என்ன பண்ணலாம்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி இப்போ வந்து ரொம்ப வந்து டஃப்பாக கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா புக்கிலேருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா 40% வந்து தமிழ் வந்து 2025 குரூப் 4ல் வந்து 40% தான் வந்து புக்கில் வந்துச்சு, மீதி 60% வந்து அவுட்டில் வெளியே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அதுவும் இல்லாமல் ஸோ வந்து குரூப் 2 வந்து செப்டம்பர் 28 நடந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாம்லேயே வந்து ஒரு 50%, ஒரு 45% வந்து கொஞ்சம் புக்கில் வந்து கேட்டுட்டு மீதி 55% வந்து வெளியே வந்து தான் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து இனிமேல் புக் பேக்லேருந்து வரும், புக்கிலேருந்து நம்ம வந்து நிறையா வந்து புக்கை மட்டும் படித்தா போதுன்ற மாதிரி இல்லை. முன்னாடி மாதிரினா இப்போ வந்து கான்செப்ட் கிடையாது. ஸோ வந்து நம்ம அப்டேட் ஆகிக்கணும். டிஎன்பிஎஸ்சி வந்து அப்டேட் ஆகிட்டாங்கன்னா நம்மளும் வந்து அப்டேட் ஆகணும். ஸோ அதுக்காக தான் வந்து இவ்வளோ வந்து மெனக்கட்டுறோம். ஸோ வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து நம்ம வந்து படிக்க வந்து சோம்பேறிப்பட்டோன்னா கொஞ்சம் வந்து கஷ்டமாயிரும். நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து காம்படிஷன் லெவலில் வந்து பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து ஸ்டார்டிங் சொன்னேன்ல, வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் படிக்கலாமா, இல்லை டைப்பு முடிச்சுட்டு, இல்லை டைப் நான் வச்சுருக்கேன் நான் அதனால் டைப்பிஸ்ட்டாக வந்து அப்ளை பண்ணலாமா, இல்லை டைப் ஷார்ட் ஹேண்டே முடிச்சுட்டு நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்றதுக்கு வந்து தனித்தனியாக சொல்கிறேன்னு சொன்னேன். அது வந்து இந்த காம்படிஷன் லெவலில் வச்சு தான் சொல்கிறேன். இப்போ வந்து 2025 வந்து 14 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க இந்த குரூப் 4 வேக்கன்சிக்கு. அதேமாதிரி 14 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு 80,000 பேர் வந்து 80,000லேருந்து 1 லட்சம் பேர் வரைக்கும் டைப்பிங்கில் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஷார்ட் ஹேண்ட் வந்து ஒரு அதிகபட்சமே நான் வந்து என்ன சொல்கிறேன்னா 5,000லேருந்து 6,000 பேர் தான் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா போத் ஹையர் வந்து நிறையா பேர் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப மெனக்கெட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம பாஸ் ஆனால் தான் உண்டு. ஸோ அதனால் நிறையா பேர் வந்து இதை நான் வந்து அதிகமாக தான் சொல்கிறேன், 5,000ன்றது அது அதிகமாக சொல்கிறேன். ஸோ 5,000லேருந்து 6,000 பேர் வந்து இருப்பாங்க, கண்டிப்பாக வந்து போத் ஹையர் முடிச்சவங்க இருப்பாங்க. ஏன்னா வந்து வருஷம் வந்து கட் ஆஃப் வந்து ஏறிட்டே இருக்கனால நிறையா பேத்துக்கு வந்து கிடைக்காம இருக்குது. அதனால் அவங்க இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்க வந்து வேலை கிடைக்கிற வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சியோட ட்ரெண்ட் வந்து மாறிட்டனால நிறையா பேர் வந்து ஃபீல்ட் அவுட் வந்து ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து நம்ம வந்து எதுவுமே ப்ரூஃப் இல்லாமல் வந்து பேசக்கூடாது. எல்லாருமே வந்து சைலண்ட்டாக படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம 5,000 பேர் அப்படின்னு வந்து நம்ம இலக்கை வச்சுக்கலாம். டைப்பிங் அந்த ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிட்டா ஒரு 5,000 பேர் தான் காம்படிஷன். 14 லட்சம் பேர் எங்கே இருக்காங்க, 5,000 எங்கே இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம படிக்கலாம். இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை வந்து குழப்பிட்டே இருக்கணும், அதான் வந்து அவங்களோட எய்மே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு புக் வந்து படிக்க சொன்னாங்க தமிழில், அப்புறம் வந்து நியூ புக் வந்து படிக்க சொன்னாங்க, அப்புறம் சிறப்பு புக்கை வந்து படிக்க சொன்னாங்க. அப்புறம் வந்து இது எல்லாத்தையுமே படித்தாலும் அவுட் சோர்ஸ் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. போன 2025 அவுட் சோர்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து 2019 2025 வரைக்குமே இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து குழப்பிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து டிஎன்பிஎஸ்சியோட வேலையாக இருக்குது. ஸோ வந்து நம்ம 2024 வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 200க்கு விஏஓ அவங்களாம் இருக்காங்கன்னா 185 191 கட் ஆஃப் வரைக்கும் எடுத்த அந்த காலம்லாம் இருக்குது 2024 23லாம். ஆனால் இப்போ 2025 எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு 165 to 170 எடுக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான லெவல் மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஜென்ரலாக வந்து நல்லா ஐக்யூனா இருந்து நல்லா படிக்கிறவங்களாலே 165 170 தான் எடுக்க முடியுன்றப்ப, இப்போ நம்ம கொஞ்சம் ஐக்யூனா வந்து கம்மியாக இருக்குது, நம்ம வந்து கொஞ்சம் பிரைட் ஸ்டூடெண்ட் இல்லை
அப்படின்றனால வந்து கவலைப்பட வேணாம். ஸோ வந்து இந்த மாதிரி டைப்பிங் முடிச்சு, ஷார்ட் ஹேண்ட் இந்த மாதிரி முடிச்சு நம்ம வந்து நமக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து மார்க் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி நம்ம உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறப்ப நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறது வந்து நல்லது தானே. ஸோ அந்த 2025 குரூப் 4 அந்த எக்ஸாம்லேருந்து 165லேருந்து 170 எடுக்கிறது கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி இருக்கிறதுனால இப்போ டைப்பிங் முடிச்சுட்டா ஒரு 155, ஒரு 162 அந்த மாதிரி எடுத்தால் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஷார்ட் ஹேண்டு முடித்தாங்கன்னா ஒரு 152லேருந்து 156. ஸோ வந்து டிஃப்ரென்ஸ் மார்க் வந்து குறையதில்லை. உங்களுக்கு வந்து ஒரு மார்க் குறைஞ்சாலே ஒரு மார்க்கில் வந்து வேலை விட்டவங்க தான் நிறையா பேர் இருக்காங்க. கவுன்சிலிங் வரைக்குமே போயிட்டு அந்த சீட்டில் வந்து அலாட் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ வந்து இந்த 4 பேர்த்துக்கு கிடச்சிரும். இந்த கடைசியாக இந்த உள்ளவங்களுக்கு ஒரு 0.25 மார்க்கில் வந்து மிஸ் ஆகிருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நினச்சி பாருங்கள். 0.25 மார்க்கே வந்து அவ்வளோ நம்மளோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குதுன்னா இப்போ வந்து 170க்கு 152க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 20 மார்க் 15 மார்க் டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து 15 மார்க்லேருந்து 20 மார்க்கோட டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ வந்து ஒரு மார்க்கில் விட்டவங்கள்ட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அந்த ஒரு மார்க்கோட வேல்யூ சொல்லுவாங்க. ஸோ வந்து நான் வந்து டைப்பிங் ஷார்ட் ஹேண்ட் வந்து கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் அப்படின்னா சொல்ல. உங்களை வந்து கண்டிப்பாக எனக்கு டைப்பிங் ஷார்ட் ஹேண்ட் இல்லாமல் என்னால் படித்து வந்து 180 170 மேலே எடுக்க முடியும். கண்டிப்பாக வந்து உங்களால் எடுக்க முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டைப்பிங் ஷார்ட் ஹேண்ட் தான் முடிக்காதீங்க. ஏன்னா இதில் வந்து நீங்கள் 3 வருஷம் வந்து நீங்கள் டிஎன்பிசிக்கு மட்டும் நல்லா வந்து ராப்பகலும் படிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு ஐக்கியம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அதில் போங்க. நான் வந்து கண்டிப்பாக இது வந்து படிக்க வேணாம்னு தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு உங்களுக்கு ஐக்கியம் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதில் போயிருங்க. இந்த டைப்பிங் ஷார்ட் ஹேண்ட்னா படிக்காதீங்க. இதில் வந்து யார் சொல்கிறேன் நல்லா வந்து படிக்கிறவங்க, ரைட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க, காலேஜில் ஸ்கூல்லலாம் டாப் 1 to 5 ரேங்க் வந்து வாங்குறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் சொல்கிறேன் நான் வந்து. ஸோ வந்து இதுதான் இந்த கிளாரிட்டி தான் வந்து கொடுக்க வந்தேன். இப்போ இதுதான் சொன்னேன். இப்போ வந்து ஜென்ரலாக வந்து காலேஜில் அதாவது ஒன்றுமே தெரியாமல் ஸ்லோவாக படிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி 7 வருஷம் ஆகும். இந்த மாதிரி டைப்பிங் ஷார்ட் ஹேண்டு டிஎன்பிசி முடித்து வேலைக்கு போகிறதுக்கு 7 வருஷம் ஆகும். இல்லை நார்மலாக வந்து டைப்பிங் ஷார்ட் ஹேண்டு முடிக்கணும்னா 6 வருஷம் ஆகும். மாடரேட் லெவல்லாம் வந்து 3 வருஷம் ஆகும். ஹார்டாக கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் பண்ணாங்கன்னா 3 வருஷம் ஆகும். இதான் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து அடுத்து வந்து டிஎன்பிசியோட சிலபஸ் பார்த்துருவோம். இப்போ வந்து நிறையா அவுட் சோர்ஸ் தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஸ்டின்ஸு. ஸோ வந்து டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ், மேக்ஸு, லாங்குவேஜ். இப்போ வந்து குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழ் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். அதாவது தமிழ் மட்டும்தான் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும், இங்கிலீஷ் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் தமிழும் எடுத்துக்கலாம், இங்கிலீஷும் எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த ஹேண்டிகேப்லாம் இருக்காங்களா அவங்க வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணலாம். மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தமிழ் மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ வந்து அது தெரிஞ்சுக்கிங்க. ஸோ வந்து இந்த டைப்பிங் ஷார்ட் ஹேண்டோட பெனிஃபிட்னா என்னென்னா இந்த வேக்கன்சி வந்து இப்போ வந்து கம்மியாக இருக்குது. ஒரு 2-3 வருஷமாகவே வேக்கன்சி கம்மியாக இருக்குது. நான் அப்ளிகன்ஸ் வந்து நிறையா பேர் அப்ளை பண்ணுறாங்க. அதனால தான் வந்து இந்த ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங்லாம் வந்து கொஞ்சம் நிறையா கை கொடுக்குது. கொஞ்சம் 1 மார்க் 2 மார்க் 5 மார்க்கில் போகிறவங்கலாம் கொஞ்சம் வந்து கை கொடுக்குது. அதனால தான் இதை வந்து படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து இப்போ 2026 குரூப் 4 குரூப் 2 அந்த மாதிரி எக்ஸாமுக்கு எழுதுறவங்கன்னா இனிமேல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா இப்போ வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க வந்து புக்கில் வந்து கம்மியாக தான் வருது, அதனால் வந்து புக்கை படிக்க வேணாம், செமஸ்டர் புக்கை படிக்க வேணாம் அப்படின்னா சொல்கிறாங்க. ஆனால் 6th to 12th தான் வந்து நிறையா வந்து பேசிக்ஸ்லாம் இருக்குது. இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இலக்கணம் அந்த மாதிரி நிறையா பேசிக்ஸ் வந்து புக்கில் தான் இருக்குது. இப்போ தமிழ், ஜிஎஸ் எதாக இருந்தாலுமே நிறையா பேசிக் வந்து 10th 11th 12th அதில் தான் நிறையா இருக்குது. சயின்ஸ் நீங்கள் எடுத்துட்டாலும் சரி எல்லாமே வந்து செமஸ்டர் புக்கில் பேசிக்ஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 6th to 12th உள்ள தமிழ், ஜிஎஸ் இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்னா அதாவது கான்செப்ட் பேஸ் அதில் தான் இருக்கிறதா நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். படிச்சுட்டு ஒரு 4 புக்கை வந்து அவுட் சோர்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். 4 புக்கு எடுத்துக்கலாம். அதாவது இதில் வந்து அதிகமான மார்க் வந்து சிலபஸில் கேட்குறாங்களோ இப்போ வந்து பாலிட்டி, எக்கனாமி இதெல்லாம் வந்து நிறையா மார்க் வந்து கேட்குறாங்க. 20 மார்க் 15 மார்க்குன்னு இருக்கிற அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து இந்த பாலிட்டி, எக்கனாமி அந்த மாதிரி இது இருக்கிறதுனா நீங்கள் வந்து அவுட் சோர்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதில் 4 ஆப்ஷன் இருக்கும். ஏபி, சிடின்னு 4 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இந்த ஒரு கொஸ்டின் அதாவது 200 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னா இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் இந்த ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு ஆன்சர் மட்டும் என்னென்னு பார்த்துட்டு விடாமல் இந்த பி வந்து ஏன் கொடுத்தாங்க, இந்த சி ஏன் கொடுத்தாங்க, இந்த டி ஏன் கொடுத்தாங்க நீங்கள் அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி ஒரு 10 to 15 வருஷம் நீங்கள் கொஸ்டின் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதாவது 6th to 12th சிலபஸை வச்சு புக்கை வந்து கவர் பண்ணிடணும். அப்புறம் 4 புக்கு இல்லாட்டி 3 அவுட் சோர்ஸ் புக்கு வந்து படிச்சுக்கணும். படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கணும். அப்புறம் வந்து ஸோ வந்து இப்போ சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து மொத்தம் ஜிஎஸ்சில் வந்து 75 மார்க் கேட்பாங்க. ஸோ வந்து யூனிட் 1லேருந்து 6 வரைக்கும் பிரிச்சிருக்காங்க. அது வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா யூனிட் 1 வந்து ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து கேட்பாங்க. யூனிட் 2 வந்து ஜியாகிரஃபிலேருந்து 5 மார்க்கு, ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 5 மார்க்கு, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3லேருந்து 5 மார்க் கேட்பாங்க. இது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து 1 to 2 மார்க் வரும். அதாவது இந்த 10 மார்க்லேயே எல்லாமே அடங்கும். அதான் சொல்கிறேன். அடுத்து வந்து யூனிட் 3 வந்து ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் இது வந்து 10 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து யூனிட் 4 வந்து பாலிட்டி 15 மார்க். நான் இதுதான் சொன்னேன். இது வந்து அதிகமாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் அதர் சோர்ஸ் அவுட் சோர்ஸ் வந்து பார்த்து ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து எடுக்கிறதுக்கு இனிமேல் வந்து கண்டிப்பாக ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்து யூனிட் 5 வந்து எக்கனாமி அண்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து 20 மார்க்கு.
அடுத்து யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் தமிழ் சமுதாயம் ப்ளஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா, தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் இருக்கும். அப்புறம் வந்து தமிழ் லிட்ரேச்சர், அப்புறம் சங்கம் ஏஜ் டில் கான்டெம்பரரி டைம்ஸு, அப்புறம் வந்து திருக்குறளை பற்றி வந்து ரெலவன்ஸ் டு எவ்ரிடே லைஃப், அப்புறம் இம்பேக்ட் ஆஃப் திருக்குறள் ஆன் ஹியூமனிட்டி, அந்த மாதிரி திருக்குறளை சார்ந்து வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து வரும் யூனிட் 6 பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் ஏர்லி அஜிடேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், அதாவது வெள்ளையர்கள் வந்து இருந்தப்போ என்னென்ன கிளர்ச்சி நடந்துச்சு, அப்புறம் வந்து பெண்கள் வந்து சுதந்திரத்துக்காக என்னென்ன வந்து போராடிருக்காங்க, அப்புறம் வேரியஸ் சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸு, இந்தமாதிரி சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு, இந்த மாதிரி சார்ந்து கேட்பாங்க யூனிட் 6 பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரிக்கு வந்து என்னென்ன புக் வந்து நீங்கள் அவுட் சோர்ஸ் பார்க்கலாம்னா, தற்கால தமிழ்நாடு வரலாறு, அதாவது வெங்கடேசன் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. அப்புறம் வந்து ஐஎன்எம்க்கு வந்து நீங்கள் எந்த புக் எடுக்கலாம்னா, இந்திய விடுதலை போராட்ட வரலாறு ஐஎன்எம், இதுவும் வந்து வெங்கடேசன் தான் எழுதியிருப்பார், அது நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த எக்கனாமிக்ஸு பாலிட்டி, ஃபஸ்ட்டு பாலிட்டிக்கு சொல்லிடுறேன். பாலிட்டிக் வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதுவே தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா பிரகதீஷ் அந்த பப்ளிகேஷன் இருக்குது, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா பாலிட்டி வந்து 15 மார்க்கு. ஸோ வந்து அது அதிக மார்க் இருக்குன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரிக்கும் ஐஎன்எம்க்கும் 2 புக்கு, அப்புறம் பாலிட்டிக்கு ஒரு புக்கு. ஸோ வந்து டோட்டலாக 3 புக்கு, இல்லாட்டி எக்கனாமிக்ஸுக்கு ஒரு புக்கு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் 6th to 12th வந்து ஆல்ரெடி நீங்கள் டெப்த்தை வந்து பார்த்துருக்கணும். சிலபஸில் வந்து என்னென்ன கவர் ஆகுது, இந்த டாபிக் வந்து 10th 11th 12th வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்னா இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டா தான் நீங்கள் இந்த அவுட் சோர்ஸ் வந்து படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் சமச்சர் புக்கில் வந்து விடுபட்டதை வந்து இந்த அவுட் சோர்ஸில் வந்து பார்த்து நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ வந்து இதுதான் வந்து அவுட் சோர்ஸு. ஸோ வந்து அவுட் சோர்ஸ் புக் வந்து ஜிஎஸ்க்கு இதுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து தமிழுக்கு சொல்லிவிட்டு நான் வந்து புக் வைஸ் வந்து எடுத்து காட்டிடுறேன். புக் வைஸ் என்னென்ன நான் வந்து என்ன ரெஃபர் பண்ணி நான் படிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் வந்து பிடிஎஃப் வந்து என்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் வந்து அடுத்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ வந்து ஜிஎஸ்க்கு சொல்லிட்டேன். அடுத்து வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் 6th to 12th கண்டிப்பாக வந்து சமச்சர் புக்கில் இலக்கணம் பேஸ்டு வந்து இருக்கிற கான்செப்ட் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ வந்து 6th to 12th உள்ள ஓல்டு நியூ புக்கு உள்ள சிலபஸ் வைஸு, அப்புறம் கிராமர், இதெல்லாம் வந்து சிலபஸ் வைஸு பார்த்துட்டு கிராமரும் நீங்கள் வந்து நல்லா டெப்த்தாக பார்த்துக்கணும். அப்புறம் தமிழ் இலக்கணம்னு சொல்லிட்டு ஆறுமுக நாவலர் அவர் வந்து ஒரு புக் எழுதியிருப்பார். இதை வந்து பிடிஎஃப், இதெல்லாம் வந்து பிடிஎஃப் ஹேண்டாக இருக்குது, நான் வந்து அதை காட்டுறேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். அப்புறம் வந்து பழமொழி 400ன்னு ஒரு புக்கு பிடிஎஃபாக இருக்குது. அப்புறம் வந்து இளங்குமரனார் வந்து தமிழ் வளம்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. இந்த புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் மரபு தொடர் அகரவரிசைன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வந்து இருக்குது. அப்புறம் தேவிராவோட தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம்னு ஒரு புக் இருக்குது. அப்புறம் திவாகர நிகண்டு, ஏன்னா இந்த புக்கில் தான் நிறையா வந்து இந்த கலைச்சொற்கள், அப்புறம் வந்து விலங்குகளோட பேர் வந்து இதுலேருந்து தான் வந்து நிறையா வந்து எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், திவாகர நிகண்டுலேருந்து. ஸோ வந்து இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு முன்னாடிலாம் வந்து தமிழில் 98 97 எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போனா வந்து கண்டிப்பாக அவ்வளோலாம் எடுக்கவே முடியாது போல். ஒரு 80 எடுத்தாலே வந்து அதான் அதிக மார்க் இருக்கும் போல் தமிழில், அவுட் ஆஃப் 100க்கு. ஸோ வந்து இதெல்லாம் அவுட் சோர்ஸு. இதையும் பார்த்துட்டு புக் பேக்கு 6th to 12th ஓல்டு நியூ, அப்புறம் சிறப்பு தமிழில் உள்ள கிராமரு, அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்புறம் சிலபஸில் கவர் ஆகிற புலவர்கள் அவங்கள பற்றினா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 80 to 85 வந்து நீங்கள் எடுத்துலாம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஜிஎஸ் தமிழ் பொறுத்த வரைக்கும் இதுதான். அடுத்து கணிதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சிலபஸை வச்சுக்கிட்டு கான்செப்ட் வந்து நீங்கள் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா இருக்குன்னா அதுக்கான கான்செப்ட் என்ன ஃபார்முலா, அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு லாஸ்ட்டு 8 இயர் கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 20லேருந்து 22 மார்க் வரைக்கும் எடுத்துடலாம். இது இல்லாமல் நிறையா பேர் வந்து வீடியோஸ் வந்து நிறையா பேர் போட்டிருக்காங்க யூடியூப்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 1000 சம்ஸு அந்த மாதிரி 500 சம்ஸ்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு நிறையா சால்வ் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ வந்து அது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து நீங்கள் அதை பார்த்திங்கன்னா அதான் சொல்கிறேன்ல, ஒரு 25க்கு 22 கண்டிப்பாக எடுத்துடலாம். ஸோ வந்து இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 2 வருஷம் இதில் நீங்கள் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ வந்து இதெல்லாம் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ வந்து ஏற்றுக்கிறவங்க வந்து ஏற்றுக்குங்க. இது வந்து தப்பு இல்லை, நான் வந்து வேறு கைடன்ஸ் வந்து பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிறேன்னா அது வந்து உங்கள் இஷ்டம். இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஃபாலோ பண்ணுற விருப்பம் உள்ளவங்க ஃபாலோ பண்ணுங்கள். விருப்பம் இல்லாதவங்க வந்து வேறு யாராவது சொல்லியிருந்தால் உங்களுக்கு யார் வந்து சொன்னது வந்து பிடிச்ச மாதிரி இருக்கோ அவங்க சொல்கிறத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதுதான் வந்து அவுட் சோர்ஸ் புக்ஸு. ஸோ வந்து அவுட் சோர்ஸ் புக்கோட பிடிஎஃப் வந்து காட்டுறேன். இப்போ தமிழ் புக்கோட பிடிஎஃப் காட்டுறேன். ஸோ வந்து இது வந்து பழமொழி 400 புக்கு. ஸோ வந்து இந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து தேவிரா அவங்க எழுதுனா தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம், இந்த புக்கு முனைவர் தேவிரா வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ வந்து இந்த பிடிஎஃப்பும் வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்க்குறவங்க பார்த்துக்குங்க. அடுத்து இளைஞர் இலக்கணம், அதாவது இதுதான் வந்து 1953 வந்த புக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் தான் வந்து போன குரூப் 4 வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த புக்கை நீங்கள் பார்த்து வந்து பயன்பெறலாம். ஸோ வந்து அடுத்து வந்து இலக்கணம் 500 வினா விடைகள்னு சொல்லிட்டு இந்த புக்கு. ஸோ வந்து நாள் ப்ளஸ் குறிப்பு என்பது சேர்த்தலில் வருவது நாட்குறிப்பு, இந்த மாதிரி ஒரு 500 இலக்கணம் பேசிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
இலக்கணத்தில் வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து இளங்குமரனார் தமிழ்வனம் இவர் எழுதுனது. ஸோ இந்த புக்கை வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி தமிழ் இலக்கணம் ஆறுமுக நாவலர் எழுதுனா தமிழ் இலக்கணம் வந்து இதெல்லாம் பேசிக்ஸ். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அடுத்து பிழையின்றி தமிழை எழுதுவோம் கற்க கசடர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தமிழ் இணைய கல்விக் கழகம் அப்படின்ற வெப்சைட்லேருந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த புக்கை நீங்கள் பார்த்துக்கலாம். தமிழ் அதர் சோர்ஸுக்கு தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். இது முடிச்சதுக்கப்புறம் ஜிஎஸோட அதர் சோர்ஸ் பார்ப்போம், நான் என்னென்ன புக் படிக்கிறேன்னு. அடுத்து வந்து பழமொழி 400. ஸோ இது வந்து முண்டுரை அரையினார் அவர் வந்து எழுதின புக்கு. ஸோ இந்த புக்கை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து மரபு தொடர் அகர வரிசை இந்த புக்கை நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அறிமுகம்னா என்னென்னா தெரிந்த முகம் பழக்கம். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு 39 பக்கம் இருக்குது. இது ஃபுல்லாக படித்தாலும் இதுலேருந்து வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து தமிழை பிழையின்றி எழுதுவோம். இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். தமிழை பிழையின்றி எழுதுவோம், இது அதே புக்கு தான். அடுத்து அடிப்படை தமிழ் இலக்கணம். ஸோ வந்து எழுத்து சொல் பொருள் யாப்பாணி அந்த மாதிரி சொல்லாக கொடுத்துருப்பாங்க போல். ஸோ வந்து இதை பார்த்துட்டோம் நம்ம வந்து பேசிக் வந்து ஸ்ட்ராங் பண்ணிடலாம். ஸோ வந்து இதுதான் வந்து தமிழுக்கு வந்து அவுட் சோர்ஸு. அடுத்து வந்து ஜிஎஸ்க்கு வந்து அவுட் சோர்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ வந்து ஜிஎஸ்க்கு வந்து அவுட் சோர்ஸ். ஸோ இதான் வந்து நான் வந்து வாங்கி வச்சுருக்க புக்கு, தற்கால தமிழ்நாடு வரலாறு. ஸோ வந்து புக்கு இப்படி தான் இருக்கும், தற்கால தமிழ்நாடு வரலாறு, வெங்கடேசன் அவர்கள் வந்து எழுதினது. ஸோ வந்து பார்த்துக்குங்க, புக் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அறிமுகம், தற்கால தமிழ்நாடு, ஒரு பறவை பார்வை, அந்த மாதிரி ஒரு டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நீதி கட்சி ஆட்சி வந்து 1920லேருந்து 1937 அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பிளைண்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து யார் யார் சிஎம் தான் வந்து வாழ்ந்துருக்காங்க, யார் யார் என்னென்ன ஆண்டாங்க, என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்பிளைண்டாக இருக்குது. ஸோ வந்து நான் படிக்க ஆரம்பிக்கல, இனிமேல் தான் படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ வந்து இதுதான் வந்து என்னோடய அவுட் சோர்ஸ் புக்கு. இது வந்து ஒரு புக்கு தான், இன்னொரு 5 புக்கு இருக்குது. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். நீதி கட்சி 1916லேருந்து 1920 37 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஸோ வந்து இதுதான் இந்த புக்கு. ஸோ அடுத்து வந்து இந்திய விடுதலை போராட்ட வரலாறு. இதுவும் வந்து டாக்டர் க வெங்கடேசன் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்திய விடுதலை போராட்ட வரலாறு. ஸோ இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த புக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஆங்கிலேயர் ஆதிக்கம், அப்புறம் வந்து தென்னிந்திய கிளர்ச்சி 1800லேருந்து 1801 வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு தென்னிந்தியாவில், அப்புறம் வேலூர் கிடச்சி, அது அப்படியே ஆர்டராக வரும். அப்புறம் காங்கிரஸில் வந்து தீவிரவாதிகள், மிதவாதிகள், பயங்கரவாதிகள்லாம் என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் சுயராஜ்ய கட்சி அப்படியே ஆர்டராக வந்து வரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புக்கை ஃபஸ்ட்டு சமைச்சர் புக்கை பார்த்துட்டு நீங்கள் இங்கே வந்தால் தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஆங்கிலேயர் ஆதிக்கம் அதுமாரி ஃபுல்லாக எக்ஸ்பிளைண்டாக கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ வந்து கண் வந்து ரொம்ப சீக்கிரம் டயர்ட் ஆகிடாது. ஸோ வந்து ரவுலட் சத்தியாகிரகம் 1919. ஸோ வந்து இது வந்து கருப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ வந்து இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் புக்கு பார்ப்போம். அடுத்து வந்து இந்திய வரலாறு, சிந்து முதல் பிளாசி போர் வரை. ஸோ வந்து இதுதான் இந்த புக்கு. இதுவும் வெங்கடேசன் அவர்கள், டாக்டர் க வெங்கடேசன் அவர் தான் வந்து எழுதியிருப்பார். இந்த புக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்திய வரலாற்றின் நுழைவாயில், அப்புறம் சிந்து நாகரிகம் அதுலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ வந்து நமக்கு குப்தர்கள்லாம் இருக்காங்க சிலபஸில், டெல்லி சுல்தானியம் 1, 2. ஸோ வந்து ரொம்ப புக்கில் வந்து கவர் ஆகிற சிலபஸில் உள்ள டாபிக் மட்டும் நல்லா பார்த்துட்டா போதும். அட்டை வந்து படிக்க தேவையில்ல. ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், புக்கில் இருக்கிறத எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து இதில் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்து ரெஃபர் பண்ணிட்டா போதும். ஸோ வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க ரெஃபரன்ஸ் அப்படின்னா கொடுத்துருக்காங்க இந்த புக்கில். ஸோ வந்து இந்த புக்கு அவ்வளோதான் கைஸ். அடுத்து வந்து ஸோ புக் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. மராத்தேரி எழுச்சியம் வீழ்ச்சியம் மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாண்டிய மன்னர்கள் வந்து ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க ஆர்டரா.
ஸோ இந்த புக் அவ்வளோதான் கைஸ், இந்திய வரலாறு. ஸோ அடுத்த புக் என்னென்னா, ஸோ வந்து அடுத்து வந்து எல்லாமே வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன் தான் வரும். அது ஃபுல்லாகவே கலர் புக்கு தான். ஸோ வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறப்ப. பிளாக் அண்ட் ஒயிட்டே பார்த்து படிச்சுட்டு இருந்துருப்போம். ஸோ போராடும் வரை வீண் முயற்சி என்பார்கள், வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என்பார்கள். ஸோ இதுதான் நம்மளோட எய்மாக இருக்கணும். படிச்சுட்டு இருக்கப்ப வந்து ஏன் படிக்கிறேன்னு கேட்பாங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அப்போவே தெரியும் வந்து கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாமே மாறும். ஸோ வந்து படிக்கிறப்ப கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் பேஷண்ட்டாக தான் இருக்கணும். பேஷண்ட்டாக இருந்து நம்ம படிக்கிறதுல வந்து கவனம் செலுத்திட்டு அதில் எவ்வளோ மார்க் நிறையா எடுக்க முடியும் அப்படின்ற பார்த்துட்டாலே போதும். ஸோ வந்து இந்த புக்கு நல்லா இருக்குது. இந்திய பொருளாதாரம், பொருளாதார குழுக்கள் வந்து யார் யார், சமூக பொருளாதார சிக்கல்கள், அப்புறம் வந்து பொருளாதாரம் ஒரு அறிமுகம், இதுதான் ஸ்டார்டிங் ஆரம்பிக்குது. ஸோ வந்து நல்ல புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து டேக்ஸ் வந்து என்ன, ஜிஎஸ்டினா என்ன, எஸ்ஜிடினா என்ன, அதுமாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்திய பொருளாதாரம், இது வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன். இது வந்து அவ்வளோதான் கைஸ். அடுத்து வந்து ஸோ தொழில்துறை எதனா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து தமிழ்நாடு அரசாங்கம் நிர்வாகம் ஆளுகை, அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, அந்த புக்கு. ஸோ இதுவும் வந்து பேராசிரியர் வெங்கடேசன் அப்புறம் இளையராஜா கண்ணன் பேராசிரியர் 2 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புக்கோட விலை வந்து 650 நினைக்கிறேன். ஸோ வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அது வந்து 10 மார்க் வருது. ஸோ அதுக்கு வந்து இந்த புக்கு நீங்கள் புக்கும் இல்லாமல் இந்த புக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஆட்சித்துறைனா என்ன, நீதித்துறைனா என்ன, காவல்துறைனா என்ன, என்னென்ன துறைன்னு தனியாக கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த துறை கீழே என்னென்ன வந்து வேலை செய்கிறாங்க, யார் யார் வந்து பணியில் இருப்பாங்க, கிராம நிர்வாக அலுவலர்னால் யார், அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து தமிழ் தாய் வாழ்த்தோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீராடும் கடல் விடுத்த அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. மனோன்மணியம் அவர் வந்து எழுதுனது. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அறிமுகம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 to 4 புக்கு நீங்கள் அவுட் சோர்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இனிமேல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ வந்து நம்ம இந்த அளவுக்கு உட்காந்து படித்தா தான் நம்ம வந்து ஜாப்னு இருக்கிறப்ப நம்ம வந்து படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அதனால தான் தேடி தேடி வந்து புக்கு தேடி படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து டிஸ்ட்ரிக்டோட அமைச்சரவை எதனா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கு அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வந்து இந்திய அரசியலமைப்பு, இதுவும் வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன் தான். இதெல்லாம் வந்து நான் வாங்கியிருக்கிற புக்கு. உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் இது வாங்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கு வந்து ஓகேவாக இருக்குது. ஸோ வந்து நான் அது வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த புக்கு வாங்கிக்கலாம். ஸோ வந்து இது வந்து 4th எடிஷன் நினைக்கிறேன் இந்த புக்கு, பாலிட்டி. ஸோ வந்து இந்திய அரசியலமைப்பின் வரலாற்றின் தாக்கம் வந்து என்ன, அதுமாரி மாநில அரசுனா என்ன, மத்திய அரசுனா என்ன, யூனியன் டெரிட்டரினா என்ன, ஆட்சி மொழினா என்ன, அந்த மாதிரி ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கிய மசோதாக்கள், முக்கிய வழக்குகள் அதெல்லாம் பின்னாடி லாஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நல்லா டபுள் கலர்னு நினைக்கிறேன் இந்த புக்கு. ஸோ இது கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஆர்டர் வைஸாக சரத்துனா ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. புக்கில் வந்து கொஞ்சம் சிலதுனா வந்து மிங்கிள்டாக இருக்கும், நம்ம வந்து ஆர்டராக வச்சு படிக்கணும். ஸோ இதில் வந்து அப்படியே ஆர்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு வந்து உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அடுத்து வந்து ஐஎன்எம், இந்திய தேசிய இயக்கம். இது வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன் தான். ஸோ வந்து ஒரே பப்ளிகேஷன்லேயே வாங்கிட்டேன் ஒரு 4 புக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 3 புக்கு தவிர மற்ற எல்லாமே வந்து இந்த பப்ளிகேஷன்லேயே வாங்கிட்டேன். ஸோ இந்த ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். ஸோ வந்து நல்லாவும் இருக்குது. இது வந்து கலர்டு போல். ஐரோப்பியர் வருகையிலேருந்து கடைசியாக 1957 வரைக்கும், ஸோ ஐரோப்பிய வருகையிலேருந்து இருக்குது. ஸோ இந்த முதல் ஆங்கிலேய மராட்டிய போர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இராணுவ காரணங்கள் என்ன, 1857 என்ன நடந்துச்சு, அதுமாரி கொஞ்சம். இது வந்து டபுள் கலரு ஐஎன்எம்.
ஸோ வந்து இந்திய பாதுகாப்பு சட்டம் என்ன, 1947 சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியா எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னே வந்து எப்படி இருந்துச்சு, அதான் வந்து ஐஎன்எம்மில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த புக்கு பரவாயில்ல கைஸ், ஃபாலோ பண்ணுறதா ஃபாலோ பண்ணுங்கள். நான் இப்போ தான் வாங்கினேன், ஒரு 2 நாள் தான் ஆச்சு. ஸோ இனிமேல் தான் நான் வந்து படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ வந்து அவுட் சோர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இனிமேல். ஸோ வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க, தப்பே கிடையாது. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன், நிறையா பேர் சொன்னதை வச்சு தான் நான் வந்து இதெல்லாம் படிச்சிருக்கேன். தனியாலாம் நான் வந்து எதுவுமே வந்து இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்து வந்து பயன்பெறுங்க. ஏன் வந்து சொல்கிறேன்னா, ஸோ வந்து நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான், டிஎன்பிசி மட்டும் படிக்கிறதுனா எப்படி படிக்கணும், அப்புறம் வந்து டைப்பிங் டிஎன்பிசி படிக்கணும்னா எப்படி படிக்கணும், அப்புறம் வந்து ஹார்டாக பண்ணி எப்படி 3 வருஷத்துலேயே கிளியர் பண்ணலாம் அப்படின்ற மெத்தட் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ வந்து நீங்கள் தான் இப்போ வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. டைப்பிங் ஷார்ட் அண்ட் படிச்சுட்டு டிஎன்பிசி படிப்போமா, இல்லை டைப்பிங் மட்டும் முடிச்சுட்டு டிஎன்பிசி ஃபாலோ பண்ணுவோமா, இல்லை நம்ம ஃபுல்லாகவே ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூபிஎஸ்சி குரூப் 1 அந்த மாதிரி படிப்போமான்றது வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அன்டில் தென் see you guys.